குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் ஆனி மாதம் 25ஆம் தேதி 9/7/2024 செவ்வாய்க்கிழமையாகி இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்தரலாம். கூடவே இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை, பஞ்சாங்க நிலை மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சுப நேரங்கள் பற்றிய விவரங்களை தெளிவாக பார்த்தரலாம். இன்றைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் காலை 7:52 வரை, அதன் பின்பு மக நட்சத்திரம். இன்றைய திதி சதுர்த்தி திதி மறுநாள் அதிகாலை 7:52 வரை. இன்றைய கரணம் வணிசை கரணம் மாலை 6:56 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் சித்தி நாமயோகம் நள்ளிரவு 2:26 வரை. இன்றைய சுப நேரங்கள் செவ்வாய்க்கிழமையாகி இன்று காலை 10:30 முதல் 11 மணி வரையும், மதியம் 12 மணி முதல் 1 மணி வரையும், மாலை 4:30 முதல் 6 வரையும், இரவு 7 முதல் 8 மணி வரையும், 10 முதல் 12 மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் சூரியன், கடகராசியில் சுக்கிரன் புதன் சந்திரன் இணைவு, கன்னி ராசியில் கேது பகவான், கும்பராசியில் சனி பகவான் வக்ரமாக, மீன ராசியில் ராகு. இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் இன்றைய நாளானது பிறக்குது. 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை தற்போது பார்க்கலாம். முதல்ல மேசராசி. மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, வேலைப்பளு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்கள் என்னென்னவெல்லாம் எதிர்பார்த்துட்டு எப்படியெல்லாம் செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த எதிர்பார்ப்புக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் ஒர்க்லோடு உங்களுக்கு வந்துடும். ஸோ இன்றைய நாள் புது புது விஷயங்களை, வேலையில் புதிய மாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. வேலையாட்கள் நம்மளுக்கு சாதகமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். கணவன் மனைவியிடையே சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. வேலை சம்பந்தமான விஷயங்கள்னால கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் டென்ஷன், ப்ரெஷர், அங்கே இருக்கிற டென்ஷனை வீட்டில் காட்டுறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை இன்றைய நாள் சொல்லுது. ஆனால் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது எவ்வளவு வந்தாலும் அதையெல்லாம் ஈஸியாக சமாளிக்கிறபடியான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அது ஒரு நல்ல விஷயம்தான். சில நேரங்களில் பொருளாதார பற்றாக்குறைக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டு மேஷத்திற்கு. சற்று கவனம் தேவை. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா ரிஷபராசி. ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் மனசு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாயிடும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதை செஞ்சோம்னா ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கிளியராக நம்ம முடிவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ளே நம்ம வந்துடுவோம். எதன் மேலேயும் பெருசாக ஆசையோ பாசமோ பற்றுதலோ இல்லாமல் போகிறதுக்கு உண்டான ஒரு நடைமுறை யதார்த்த அனுபவத்தை உணரக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. குழந்தைகள் மீது அதிக அக்கறை உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. உங்களுடைய திட்டங்கள் மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசப்படக்கூடிய ஒரு அமைப்பு. சிம்பிளாக யோசித்து பெரிய விஷயங்களை ரொம்ப பக்குவமாக முடித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசி என்பவர்களுக்கு தாய் வழி உறவுகள் மூலமாக சின்ன சின்ன கஷ்டங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. தாயாரினுடைய உடல்நிலையில் அக்கறை வேணும். வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க. அதிக வேகமாக வண்டி வாகனத்தை இயக்க வேண்டாம். நீங்கள் என்னதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லபடியாக உங்களுடைய வேலைகளை செய்தாலும் நீயா செஞ்சையா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க உங்களை சோதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன பண்ணாலும் உங்கள் மேலே நம்பிக்கை வர மாட்டேது. இந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டீங்கன்னு சொல்கிறீங்களா, நிஜமாவேவா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஸோ ஒரு வேலையில் தான் அந்த ஆராய்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நம்மளுடைய நடத்தையிலையும் கூட சந்தேகம் எழுவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உண்டாகிறது. இப்போ 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்கிறதுக்காக நம்ம வாழாமல் நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ, நம்மளோட ஸ்டைல் என்னவோ அதன்படி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யுங்கள். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை தந்தே தீரும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததாக கடகராசி. கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம உணரணும். முதல்ல நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத உணரணும். அதை உணர்ந்து கொண்டு உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான இதுவரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்காத
சில முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய, கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைய நாள் உருவாகும். கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கோங்க. சில மாற்றங்களை நீங்கள் உங்களுக்குள்ளேயே சில மாற்றங்களை உணரக்கூடிய ஒரு அமைப்பு. சகோதர வழியும் அக்கம் பக்கத்தினர்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததாக சிம்ம ராசி. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. எதிர்பார்த்த தனவரவு தாமதமாக ஆனால் கிடைக்கும். தனவரவு தாமதமாகும் ஆனால் கிடைக்கும். கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கூடவே இன்றைய நாள் உங்களுடைய வாக்கு, நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க, அதை செய்து காட்டணுங்கிற ஆசை விருப்பம் அதோடு தான் சொல்ல போகிறீங்க. அந்த விஷயத்தை 100% செஞ்சும் காட்டிடுவீங்க. இன்றைய நாள் யாரையும் ரொம்ப அதிகப்படியாக திட்டாமல் கொஞ்சம் சாந்தமாக பேசி பழகிறது நல்லது. பொருளாதார முன்னேற்றத்துக்கு உண்டான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்றைய நாள் கொஞ்சம் மன ரீதியான போராட்டங்களை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். புதிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இந்த நாளை கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல். உங்கள் மனசுக்கு என்னென்னவெல்லாம் பிடிக்கலையோ, எதன் மேலையெல்லாம் வெறுப்பாக இருக்கிறீங்களோ அதெல்லாமே மீண்டும் மீண்டும் இன்றைக்கி நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அப்போது எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒதுங்கி தனிமை ஒன்றே நிலையானது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகட்டும், தெய்வ சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகட்டும் இன்றைய நாள் உங்கள்கிட்ட பார்க்க முடியும். சொந்த காலில் நிற்கணும், நம்மளால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை தைரியத்தை இன்றைய நாள் நீங்கள் உணர்வீர்கள். சுய சிந்தனை அதிகரிக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கணபதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததாக துளாராசி. துளாராசி என்பவர்களுக்கு எதிர்பாராத செலவினங்கள் சற்று உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. ஆனால் முன்னெச்சரிக்கையாக இதெல்லாம் செஞ்சால் இப்படியெல்லாம் செலவாகும் அப்படிங்கிறது யோசித்து வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக அந்த செலவுகள் அலைச்சல் வரும்போது சரியாக உங்களுடைய யோசனைகளை சரியாக பயன்படுத்தி மேக்சிமம் உங்களுடைய செலவுகளை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது. அலைச்சல்களுமே கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு அமைப்புகளை தான் சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததாக விருச்சிக ராசி. எத்தனையோ விதமான சங்கடங்கள் தடைகள் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இன்று உங்களுக்கு பலவிதமான தடைகள் வந்தாலும் இறுதியில் அது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக வரும். நினைத்த காரியம் நினைத்தபடி வெற்றியுடன் முடிவடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. போராட்டங்களுக்கு மத்தியில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். சகோதர வழி, அதாவது மூத்த சகோதரத்துக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும், அவ்வளோதான். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு கடந்த ஒரு சில நாட்களாகவே தொழிலில் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே இருந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் அதே போல் வேலை செய்யக்கூடிய வேலைகளில் அதிகப்படியான டென்ஷன், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எதை செய்யணும் எதை விடணும் எல்லா பக்கம் இருந்தும் நம்மளுக்கு ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிறத உணர்வீங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த வேலை ப்ரெஷர் டென்ஷன் எல்லாத்தையும் சமாளிக்கும் விதமாக உங்களுக்கு உண்டான கிரக சூழ்நிலைகள் அமையுது. எதுனாலும் பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு வந்துடும். பிரச்சனைகளை தாண்டி உங்களுடைய செல்வாக்கை சரியாக பயன்படுத்தி ஜெயித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள், காரிய வெற்றி உண்டாகும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததாக மகர ராசி. மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ரொம்ப ரொம்ப நிதானம் வேணும். மனசுக்குள்ள நிறைய திட்டங்கள் நிறைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது. ஆனால் செயல்படுத்துறதுக்கு உங்கள் வீட்டில் உள்ள மூத்தவர்களோ வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோ உங்களுடைய செயலுக்கு ஒத்து வராமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ அதையெல்லாம் தாண்டி இன்றைய நாள் உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்த்து இன்றைய நாள்
உங்களுடைய செயல்களை வெற்றிகரமாக முடித்து காட்டுவீர்கள். அது உண்டு. தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா கும்பராசி. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ரொம்ப ரொம்ப நிதான கவனம் தேவை. நேற்றைய விட இன்றைக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் சொல்லுது. அதாவது இயல்புக்கு மாறாக நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு முரணாக இப்படியெல்லாம் நடக்குமா, அதிசயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆச்சரியப்படும் விதமான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுலேருந்து தள்ளி நிலுங்க. ஏமாற போகிறீங்க, ஏமாற்றப்பட போகிறீங்க அப்படிங்கிறது உணர்ந்துடுங்க. இயல்புக்கு மாற ஏதாவது அப்நார்மலாக இருந்தாலே அதுக்குள்ளே போக வேண்டாம். கொஞ்சம் கவனம் வேணும். புதியதாக எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டாம். போட்டி பந்தயம் பொறாமை விஷயங்கள் இதெல்லாமே வந்து சேரும். தேவையில்லாமல் நம்மக்கிட்ட சண்டைக்கும் வருவாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம், ஜாமீன் போட வேண்டாம். மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததா மீனராசி. மீனராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவியிடையே சற்று மனச்சங்கடங்கள் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. வியாபாரத்தில் சற்று நல்ல முன்னேற்றம் இல்லாமல் கொஞ்சம் வியாபாரம் தோய்ந்து போவதற்குண்டான வாய்ப்புகளை இன்றைய நாள் சொல்கிறது. புதியதாக ஏதாவது வெளியூர் வெளிமாநில பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளணும்னு இருந்ததுன்னா பக்காவாக பிளான் பண்ணிக்கோங்க. அது இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. இன்றைய நாள் அதுக்குண்டான வேலைகள் நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சு பண்ணுறது நல்லது மேக்சிமம். ஸோ கணவன் மனைவி அனுசரித்து போனாலே போதுமானது. ஏகப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. இன்றைக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய அந்த ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல விருச்சிக ராசி. விருச்சிக ராசி. இரண்டாவதாக கடகராசி. கடகராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லாவே இருக்குது. பாதிப்புகள் எதுவும் பெருசாக சொல்லலை. அதே வகையில் பார்த்திங்கன்னா ரிஷபராசியும் தெளிவான முடிவுகளோட, தெளிவான சிந்தனையோட, தெளிவான திட்டத்தோடு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது கடகம், ரிஷபம், விருச்சிகம் நல்லபடியாக இருக்குது. மற்ற ராசிகள் சற்று கவனமுடன் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா கும்பராசி. கும்பராசி ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். கும்பத்திற்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்ல சூழல் இல்லை. ரெண்டாவதாக மகரம், மூன்றாவதாக தனுசு ராசி. உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.